அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஒரு ஜாதகருக்கு தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. நல்லா சிறப்பாக இருந்திருப்பாங்க, சிறு வயதுலேருந்து நல்லா சிறப்பாக கல்வி கற்றிருப்பாங்க. இப்போ திடீர்னு ஐஏஎஸ் பரீட்சை எழுதுவாங்க வச்சுங்க, இல்லை கலெக்டருக்கு எழுதுகிறாங்க வச்சுங்க. அது ஐபிஎஸ் ஐஏஎஸ் எழுதுக்குள்ளே அதில் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா திடீர்னு அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க அதாவது பித்து பிடிச்சாப்போல ஆகிடுவாங்க, அதை பைத்தியம் போல் ஆகிடுவாங்க. அதுடைய அமைப்பு சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. எச்சரிக்கையாக இருக்கலாம். பிளான் போட்டிருக்க லக்கணம் அங்கேருந்து 6ஆம் இடம். அந்த 6ஆம் அதிபதி கொடிய பாவர்களுடன் சேர்ந்து லக்கணத்துக்கு 8இல் நிற்க அந்த ஜாதகருக்கு சித்தப்பிரமை உண்டாகும். அதோடு தன் திரேகத்தில் ரணம் உண்டாகும். ஆக 6ஆம் அதிபதி செவ்வாய், சனி, ராகு போன்ற பாவ கிரகங்களுடன் சேரக்கூடாது. அதேபோல் 8இல் சூரியனும் 2இல் சனியும் நின்றால் அதே போல் பாவிகள் பார்த்தாலும் சித்தப்பிரமை ஏற்படும். லக்னாதிபதி 8ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து இவர்களுடன் புதன் கூடியிருந்தாலும் சித்தப்பிரமை ஏற்படும். 6ஆம் இட அதிபதி சுக்கிரனுடன் கூடி 6இல் இருந்தால் சித்தப்பிரமை ஏற்படும். 6ஆம் இட அதிபதி குரு, சூரியன், சனி இவருடன் கூடி 6இல் இருந்தால் சித்தப்பிரமை ஏற்படும். ஜனன லக்னத்தையும் புத்திரன் சாணமான 5க்குரியவரும் நீசம், வக்கிரம், அஸ்தமனம் பெற்று பலம் இழந்தால் அந்த ஜாதகருக்கு சித்தப்பிரமை ஏற்படும். 6, 8இல் மறைந்தாலும் புத்தி தடுமாற்றம் ஏற்பட்டு சித்தப்பிரமை ஏற்படும். கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் மனநிலை பாதிக்கக்கூடிய அமைப்பு. இதுபோல் அமைப்பு இருந்தால் தெளிவாக இருங்க. இதுபோல் அமைப்பு இருக்கிறவங்களும் தெளிவாக கவனிச்சிங்க. இதெல்லாம் ஜாதக கட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த மனநிலை பாதிக்கப்படக்கூடிய கருத்து. நீங்கள் கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.